என்ன காயத்ரியை காணோம்? ஒருவேளை பாத்ரூமில் இருக்காளோ? பாத்ரூம். ஐயோ, வெளில வரா. ஐயோ, மகேஷ் வெளியில வா. உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா இப்படி பண்ற? அந்த புக்கை தூக்கிட்டு வந்துட்டல, அதை வாங்க தான் வந்தேன். அதெல்லாம் கிழிச்சு அடுப்புல போட்டுட்டேன். போ. போன்னு சொல்றேன்ல. இத பாரு காயத்ரி, நான் பண்ணது சரியா தப்பானலாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அன்னைக்கு சொன்னிய ஞாபகம் இருக்கா? ஜாதகத்தை நம்பாம எவன் காலம் முழுக்க வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் ஆம்பளைன்னு சொன்னேன். நான் ஆம்பளை காயத்ரி. நான் இப்ப சொல்றேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல, நான் உன்னை வச்சு காப்பாத்துவேன் காயத்ரி. இப்ப சொல்றேன், ஐ லவ் யூ காயத்ரி. அது முடியவே முடியாது மகேஷ். நான் இதுக்கு உன்னை சம்மதிக்க வைக்காம விட மாட்டேன் காயத்ரி. நான் வரேன். நான் இந்த ஊர்ல இருந்தா தானே. இவ்வளோ நேரம் ஆச்சு, வர சொல்லி ஆளையே காணுமே. யாரு? குமாரா? ஓ, சுந்தரா. அடி பாவி, யாரு குமாரு சுந்தரு? உனக்கு தெரியாம எந்த குமாரு எந்த சுந்தரு? சும்மா உன்கிட்ட விளையாடிட்டு இருந்தேன். அதான பார்த்தேன், கொஞ்ச நேரத்துல குப்புன்னு வெத்துருச்சு. அப்புறம் என்ன? எத்தனை நாள் தான் இப்படியே தொட்டுக்கிட்டு இருக்கிறது? அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா? ஐயா. என்ன ஐயா? இன்னைக்கு நீ என்னை ஏமாத்தவே முடியாது. யாரா பாத்துற போறாங்க? இங்க யார் இருக்க போறா? உனக்காக நான் வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். பூ வச்சு விட்டாச்சு. பூ வாசனையே குப்புன்னு வீசுது. இனி சமாச்சாரம் தான். யாரா அந்த தென்னந்தோப்புக்குள்ள தென்ன விட்டா உட்கார்ந்து? இன்னைக்கு உன்னை விடுறதா இல்ல. யார் வந்தாலும் சரி, கச்சேரி கச்சேரி தான். வாங்கடா, வந்து ஃப்ரீயா ஷோ பார்த்துட்டு போங்க. சரி மாமா, இதோ வரேன். வா வா, வந்து பார்த்துட்டு. குட்டி, நீ என்ன கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல கூப்பிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நீ விஷத்தை கொடுத்தாலே தேனா இனிக்கும். உன் கையால பாலை கொடுத்தா தேவாமிர்தமா இனிக்குது. நான் கொடுத்து வச்சவன். என்னத்த நான் சொல்றது? கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. உன் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குது, எனக்கும் உன் பொண்ணை பிடிச்சிருக்குது. விடிஞ்ச மேல தாளத்தோட வரேன். உன் பொண்ணை ரெடி பண்ணி வை. அத்த வரட்டா குட்டி, வரட்டா? மூஞ்சி பாரு. ஹனிமூன் எங்க போலாம்? ஒன்னும் புரியலையே. இப்ப உனக்கு சந்தோஷமாடி? அவனை கட்டிக்கிறதுக்கு நீ ஒரு முளை கைத்துல தொங்கிடலாம். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏன் உம்முன்னு இருக்கிற? எனக்கு பயமா இருக்கு. தப்பு வேற பண்ணிட்டோம். ஏதாவது நடக்க போகுது. என்ன நடக்கும்? குட்டி புலி வந்து பிறப்பான். அதுக்கு முன்னாடி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். என் அப்பங்கிட்ட வந்து பொண்ணு கேளு. இங்கே பாரு மைனா, பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி புள்ள பார்க்குறது எல்லாமே அந்த காலம். என்ன நான் சொல்கிறது? இப்போ நீ முழுகாமல் இருக்குன்னு வச்சுக்கோ, உங்கள் அப்பனே மாப்பிள்ள என் பொண்ணை கைவிட்டுறாதீங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து கேட்பான். இந்த ஐடியா எப்படி இருக்கு? எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. மைனா, பயமாக இருந்தால் வேலைக்கே ஆகாது. நேரத்தை கடத்தாத, புள்ள கட்டிக்கு ட்ரை பண்ணுவோம். வா. அன்னைக்கு பண்ணதே போதாதா? ஒரே அடியில் 6 அடிக்கிறதுக்கு இப்படியே பேசி பேசி கவுத்துற. மைனா, அதுக்குள்ள குழந்தை பிறந்துருச்சா? இல்ல, இது வரைக்கும் அப்பன் கத்துனா, இப்ப உள்ள கத்துது. அட கடவுளே. சரியோ தப்போ, உன் வாழ்க்கைய நீயே முடிவு பண்ணிட்ட. அவன் கெட்டவனோ முரடனோ, அவன் உன்னை விரும்புறான். ஒரு பொண்ணால ஒரு ஆம்பளைய திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும். அந்த சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். நீ நல்லா இருந்தீன்னா எனக்கு அதுவே போதும். சரி, நேரம் ஆச்சு, கிளம்பி வா. ஆத்தா, மாப்பிள்ள வந்த காரு லாரியில் மோதி அந்த இடத்துல இறந்துட்டாரா? ஏன்க்கா அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க? நாங்க வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. பேசாம சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அவ்வளவு நானும் சாப்பிட்டு போயிட்டா நல்லா இருக்கும். என்னங்க பேசுறீங்க?
என்னங்க நான் சொல்லட்டும்? என் வீட்டுக்காரோட நண்பனா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் எங்களுக்கு உதவியா இருப்பீங்க? இதுக்கு மேலே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க எனக்கு மனசு இல்லை. அக்கா, நடந்ததையே நினைச்சு இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தா எப்படிக்கா? ஏங்க காயத்ரி சாப்பிட்டாளா? அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல. டேய் மகேஷே, மகேஷே. அப்பா சொல்லுங்கப்பா. காயத்ரி என்ன பண்றா? சாப்பிட்டாலும் போய் பார்த்துட்டு வா. சரிப்பா. ஆல் இந்தியா ரேடியோ. நேரம் இப்பொழுது 2:30. இப்பொழுது நீங்கள் கேட்க போவது உங்கள் மனதை உருக வைக்கும் சோக கீதங்கள். என்னடா? இன்னும் சாப்பிடல, அப்படியே தான் உட்காந்துருக்கேன். அப்படியா? சரி, நீ உள்ள போய் படி. என்னங்க, இது சரியா இருக்குமா? நான் சொல்லி வச்சிருக்கேன், சரியா தான் நடக்கும். சரிங்க. நீ உன் மனசை போட்டு அழட்டிக்காத. கூப்பிட்டீங்களாங்க? வாங்க. பக்கத்து ஊர்ல நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கான். ஏட்டா தான் இருக்கான், ஆனா ரொம்ப நல்ல பையன். காயத்ரிக்கு பொருத்தமா இருப்பான். கிளம்பி வாங்க, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஜாதக விஷயத்த சொல்லிட்டீங்களாங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நல்லதே நடக்கும். அப்புறம் என்னக்கா, காயத்ரி மனசுக்கு நல்ல மாப்பிள்ளையா தான் கிடப்பான். சரி பவானி, எல்லாம் வெளியூர் கிளம்புறாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். நான் போய் கிளம்பி வரேன். சரிம்மா. காயத்ரியை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவானுங்க. அது மட்டும் நிச்சயமா நடக்க கூடாது. நீயும் சட்டு புட்டுன்னு கிளம்பு. சரிங்க. வாங்க போலாம். இதுதான்டா சரியான சந்தர்ப்பம். விட்டா போச்சு. தைரியத்தை வர வச்சுக்க மகேஷ். மகேஷ், வெளியில வா.
வெளியில வா மகேஷ். நீ எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? என்ன பாரு மகேஷ், இப்ப உனக்கு என்ன, நான் தானே வேணும். இப்ப இங்க யாரும் இல்ல, என்ன நானாவே தரேன், எடுத்துக்கோ. ஆனா கல்யாணங்கிற விஷயத்த மறந்துரு. என்ன மகேஷ் யோசிக்கிற? மகேஷ், தைரியத்தை வச்சுக்கடா. தைரியத்தை மட்டும் விட்டுறாத, தைரியத்தை விட்டுறாத. என்ன பொண்ணு இவ? இவ்வளவு நேரம் ஆகியும் கதவை திறந்து போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? சம்மந்தம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொன்னாலே காயத்ரி ரொம்ப சந்தோஷப்படுவா. காயத்ரி தூங்குறாளா? காயத்ரி காயத்ரி எனக்கு வந்து பணம் தீங்கடா. நான் என்னை கொண்டுறேன். மானத்தை வாங்கிட்டியடா, மானத்தை வாங்கிட்டியடா. உயிரோட இருக்க போடா. ஒருத்தன் ஊர்ல இருக்க கூடாதா? யாருங்க அவ? நம்ம பையனை வளைச்சு போட பாக்குறாளா? மசன அறுத்தறிஞ்சு வீதியில துரத்தி விட்டுருவேன். ஆமா, உன் பிள்ளைக்கு வாயில வரல வச்சாலும் கடிக்க தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. காயத்ரி தங்கமான பொண்ணு. அவளை என் மருமகளை ஏத்துக்கிறதுக்கு எந்த வருத்தமும் இல்ல, சந்தோஷம்தான். ஆனா இவன் பண்ண காரியம் போதுங்க, விட்டுடுங்க. அப்படி என்னடி உனக்கு? அம்மா, நீ போட்ட சூடு கூட எனக்கு வலிக்கலம்மா. உன் வார்த்தையால என்ன சுட்டுறாத. ஐயோ, உனக்கு புரியலையேடி. இப்படி போய் நீ தொலைச்சிட்டியே. இனி நாம இந்த ஊர்ல இருக்க முடியுமா? இது வெளியில தெரிஞ்சா இனிமே யாடி உன்னை கட்டிக்குவா? இப்ப மட்டும் என்னம்மா, என்ன கட்டிக்க நீ நானும் போட்டியா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நீயும் வாழ்க்கை முடிவு பண்ணிட்டியா? இல்லம்மா, இல்ல. என்ன மனசுல நினைச்சவனுக்கு அவன் உசுர வாங்க எனக்கு மனசு இல்ல. என் உடம்ப கொடுத்துட்டேம்மா, என் உடம்ப கொடுத்துட்டேன். ஐயோ, நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். எதெல்லாம் நம்ம தலையில எழுதியிருக்கோம் அப்படியே நடக்கட்டும்.
எங்க கிளம்பிட்டீங்க? ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நடந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு ஏதாவது நடக்கக்கூடாது நடக்குங்காட்டியும் நாங்கள் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருந்தா நல்லது. என் பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி நினச்சி காலம் பூரா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். நாங்கள் 2 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடுறது தான் நல்லது. என்ன சொல்றீங்க? தப்புன்னு பார்த்தா என் புள்ள மலையும் தான் தப்பு இருக்கு. இதுக்கு ஒரே வழி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். வேண்டாம். தெரிஞ்சே மகேஷை கொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. என்ன மன்னிச்சிருங்க. எப்போ உங்க வாழ்க்கையை நீங்களே முடிவு பண்ண துணிச்சிட்டீங்களோ நடக்கிற பின் விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். கோலம் மாதிரி பின்வாங்க கூடாது. நீ அவனை கட்டிக்கதான் வேணும். சொன்னா கேளுமா காயத்ரி, அத்தை சொல்றேன்ல. சொன்னதை சாதிச்சிட்ட. பலே கில்லாடுறா நீ. எப்படியோ நீ நல்லா இருந்தா சரிதான் மச்சி. யாருக்கு என்ன கிடைக்கணும்னு விதி இருக்கோ அது கிடைச்சி தானே தீரும். என்னாச்சுடா? அதை ஏன் கேட்குற? மைனா பறந்து போச்சு. அவளை அம்மாவாக்கிட்டு தான் இவன் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சான். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்ச அவளோட அப்பன் அவளை வேற யாருக்காவது கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டான். ராத்திரியோட ராத்திரியே ஊரை காலி பண்ணிட்டாங்க. பையன் புலம்பிட்டு திரிறான். இவன் போதும் என் மனத்தை வாங்குறதுக்கு. சரி, எனக்கு நேரமாச்சு. எனக்காக என் பொண்டாட்டி காத்துட்டு இருப்பா. நான் கிளம்புறேன். டேய் எங்கடா போற? அடப்பாவி, அதுக்குள்ளே வாடா. போடா போ. எனக்கும் கல்யாணம் ஆகும். அப்போ வச்சுக்கிறேன். ஒரு மைனா தானே போச்சு. ஒரு சிட்டுக்குருவி அது கிடைக்காமலா போயிடும். என்னம்மா நான் சொல்றது? என் பொண்ணோட மாங்கல்யத்துக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. அவளை விதவையா பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. காயத்ரியோட ஜாதகம் என் பையன் விஷயத்துல பழிச்சிடக்கூடாது. ஆண்டவா, என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்னமா என்னமாச்சு காயத்ரி? காயத்ரி என்னாச்சு காயத்ரி? காயத்ரி என்னாச்சு? என்னாச்சு காயத்ரி? என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு காயத்ரி? அத்தை என்னாச்சு அத்தை? நீங்க அப்பாவாயிட்டீங்க மாப்ள. நல்ல வேளை எதுவும் நடக்கல. ஆமாங்க சம்மந்தி. நான் அப்பாவாயிட்டேன். இனிமே இந்த ஊர்ல இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருத்தனும் நம்மள நம்ப மாட்டான். காயத்ரி ஜாதகம் நம்மளை ரொம்ப பலி எடுத்துடுச்சு. இனிமே எந்த பொழப்பு பண்ணி பொழைக்கிறது? ஏமாளிங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பொழைக்க முடியும். கடவுளுக்கு இருக்கிறது உண்மையாயிடுச்சு, ஜாதகம் பொய்யாயிடுச்சு. மனிதனின் விதியை படைத்தது இறைவன். அதனை அறியவோ மாற்றி எழுதவோ மனிதனால் அணு அளவும் முடியாத காரியம். ஆனால் ஜாதகம் என்ற பெயரால் ஜோசியக்காரர்கள் பல இளைஞர்கள் பல கன்னியரின் வாழ்வை முடக்கி போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்று காயத்ரியின் வாழ்வில்
இருள் நீங்கி ஒளி பிறந்தது. ஆனால் இந்நாட்டில் எத்தனையோ காயத்ரிகள் இருளிலே இருக்கிறார்கள். யோசித்து பார்ப்போம். ஜாதகத்தை எரிக்க தீப்பந்தம் கையில் ஏந்துவோம்.